விடம்மா. பூந்து பூந்து நான் என்னையும் தேட யார் எங்கிட்டு போன போதும் நிக்கிற கூட. 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ மாவு எடுத்து அதில் உப்பு போட்டு கலந்து வச்சிருக்கேன். இப்போ நெய் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ சுடு தண்ணி வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக இந்த மாதிரி ஷேப்லேயும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது தட்டில் இவ்வளோ வந்திருக்கு. 1/2 கிலோ மாவுக்கு 3 தட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஷேப்பில் தட்டி வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி காஞ்ச உடனே இப்போ இந்த உருட்டி வச்ச பால் கொழுக்கட்டையை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பால் கொழுக்கட்டையாக வெந்து வெளியே மேலே வருது பாருங்கள். நல்லா தண்ணி சூடாக இருக்கிறதுனால ஒரு பால் கொழுக்கட்டையாக ஒன்று ஒன்றா வெந்து மேலே எழும்பி வருது. 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3 விசில் விட்டு கடலைப்பருப்பு 100 கிராம் கடலைப்பருப்பு 3 விசில் விட்டு அவிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அரை கிலோ மாவுக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். எதனாலனா கடலைப்பருப்பு சேர்க்குறோம், தேங்காய் சேர்க்குறோம், அதனால வெல்லம் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வெல்லம் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெள்ளம் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஃபில்டர் வச்சு இந்த வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதுதான் மண்டு இருந்தால் அந்த ஃபில்டரில் வடி ஆகிடும். ஏலக்காய் தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடலாம். அடிக்கடிக்கு கிளறி விடணும், அப்போ தான் அடி பிடிக்காது. துருவி வச்ச தேங்காய் போட்டு கலரிக்கலாம். நான் ஒரு தேங்காய் முழுசாக ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் தூவி ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.